அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு 27 ஜுஸுவை முடிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய பகுதிகளையும் நிறைவாக ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சொல்லும்போது ஒரு அற்புதமான வாக்கியத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். மனுஷனுடைய வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, சிரமமே வரக்கூடாது, எந்த துன்பமும் வரக்கூடாது, எல்லாரும் நம்மளை பார்த்து புகழணும். அதுக்கு என்ன செய்கிறது? ஒரே ஒரு வழி தான் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்டாங்க, சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கேட்டாங்க. 2 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செய்தி தான் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கு மத்தியிலே உள்ள ஒரு செய்தி. அதில் முதல் செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது என்னென்னா, 2 உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள நாவை பாதுகாப்பது. 2 உதடுகளுக்கு மத்தியிலே உள்ள இந்த நாவை பாதுகாப்பது, 2 தொடைகளுக்கு மத்தியிலே உள்ள மர்ம உறுப்பை பாதுகாப்பது. இந்த 2ஐயும் யார் பாதுகாத்து பேணுதலாக வாழ்கிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது சொல்வான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். 2 மலக்குமாரில் அல்லாஹ் நம்ம கூடவே வச்சிருக்கிறான். ரகீப் அதீத் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள். அந்த 2 பேரும் என்ன வேலைன்னா, நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ, எந்த வார்த்தையை பேசினாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, பேசுகிற அடுத்த நொடியே அதை பதிவு செஞ்சிருவாங்க. எதையுமே மாற்றமாக வைக்க மாட்டாங்க, பேசுகிற அளவுக்கு அப்படியே எழுதி வைப்பாங்க. இது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய சாதகத்தையோ பாதகத்தையோ தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விஷயத்திலே சஹாபா பெருமக்களிலே சிலர், ஆயிஷா நபியுடைய குடும்பத்தை சார்ந்த சிலர், இன்னும் சொல்ல போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு மாசம் மாசம் உதவி செஞ்ச அந்த குடும்பத்தை சார்ந்த சில நண்பர்கள் ஆயிஷா நாயகி விஷயத்தில் அரசல் புரசலான தவறான வார்த்தை வரக்கூடிய நேரத்தில் அதை வெளியே பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது தலக்கௌனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலுன பி அஃப்வாஹிக்கும். இங்கே நாக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, வாயை அப்படியே ஒரு மாதிரியை சுற்றிக்கிட்டே வர்றீங்க, ஏதாவது பேசணும், யாரை பற்றியாவது பேசணும் அப்படின்னு முடிவுக்கு நீங்கள் வந்துடுறீங்க. அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். சஹாபா பெருமக்களுடைய காலத்தில் 2 பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த நோம்பினுடைய தாக்கம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. நோன்பு வச்சுட்டு கடுமையான களைப்பு, கடுமையான அசதி ஏற்படுது, மிகப்பெரிய சடைவு ஏற்படுது. அந்த சஹாபா பெருமக்களுக்கு நோன்பை விட்டுடலாமா நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபா பெருமக்கள் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் 2 பேர் நோன்பு வச்சாங்க, மிகப்பெரிய சடைவு ஏற்பட்டுருச்சு, நோன்பை முறிக்கிற அளவுக்கு அவங்களுடைய காலத்து மாறி போச்சு, ரொம்ப பலகீனமாக போயிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 டம்ளரை கொடுத்து விட்டாங்க. 2 டம்ளர் காலியான 2 கிளாஸை கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டு சொன்னாங்க, அந்த 2 பேருடைய கையிலையும் போய் கொடுங்க. அந்த 2 பேருடைய கையிலேயே கொடுத்து அந்த 2 பேரையும் அந்த காலியான டம்ளரில் கிளாஸில் வாந்தி எடுக்க வைங்க அப்படின்னாங்க. 2 பேருடைய கையிலையும் இந்த கிளாஸ் கொடுக்கப்பட்டது. அந்த 2 பேருமே கிளாஸில் வாந்தி எடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு அந்த டம்ளர் கொண்டு வரப்படுது, வாந்தி எடுக்கப்பட்ட அந்த டம்ளர் கொண்டு வரப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்னாங்க, ஏன் பலகீனம் ஏற்படாது? இவங்க நோன்பு வச்சுட்டு ஏன் பலகீனம் ஏற்படாது? நோன்பு வச்சுட்டு அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோன்பு காலத்தில் யாராவது நம்மகிட்ட சண்டை பிடிக்கிறதுக்காக வந்தா, நம்மகிட்ட யாராவது வீம்புக்காக சண்டைக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் நோம்பாளின்னு சொல்லிடணும். நோன்பு வைக்கிறது நமக்கும் எல்லாருக்கும் மத்தியிலும் தெரியும், யாருக்குமே தெரியாது. நம்ம யாராவது ஒரு ஆள் சண்டை போடுறதுக்காக வந்தாருன்னா அவரை பார்த்து நம்ம சொன்னோம், நான் நோம்பாளிப்பா, உன்ட்ட சண்டை போடுறதுக்கு நான் வரலை, வம்பு இருக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாதுன்னு ஒதுங்கிடணுமா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தந்தாங்க. ஆனால் அந்த 2 சஹாபா பெருமக்கள் வாந்தி எடுத்த அந்த டம்ளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருது. அந்த டம்ளரை பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் மயக்கம் வராது, பலகீனம் வராது அப்படின்னு கேட்டுட்டு டம்ளரை பாருங்கன்னு சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் டம்ளரை பார்க்குறாங்க. அந்த டம்ளருக்குள்ளே வாந்திக்குள்ளே கறி துண்டு கிடக்குது. சாப்பிட்டது செமிக்காமல் வந்துருச்சான்னு பார்த்தோம்னா அப்படி இல்லை. சாப்பிட்டா மெண்டு ஏதாவது சின்ன சின்ன பீஸ் இருக்கலாமே தவிர கறி துண்டு பெரிய துண்டு அதில் கிடக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்தவரை பற்றி புறம் பேசியிருக்கிறாங்க. அடுத்தவரை பற்றி புறம் பேசுறதுனால அதனுடைய மாமிசமுடைய உடலுக்குள் சென்று பலகீனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைத்தன். உங்களிலே ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய செத்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு பிரியப்படுவாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அடுத்தவனை பற்றி புறம் பேசணும்னா அவன் செத்து அந்த மாமிசத்தை நம்ம சாப்பிட்றோன்றதுக்கு அடையாளம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பித்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் அந்த 2 சஹாபா பெருமக்களுடைய நோன்பினுடைய பலகீனத்துக்கு காரணம் என்பதை சொல்லி காண்பித்த வரலாறையும் பார்க்கின்றோம். வார்த்தை என்பது பொய் பேசுவதன் மூலமாக, பிறரை திட்டுவதன் மூலமாக, பிறரை அவதூறு சொல்வதன் மூலமாக, பிறர் மீது பழி சொல்லி போடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய எத்தனையோ வகைகளை சார்ந்திருக்கின்றது. நன்மையான விஷயங்களுக்காக வேண்டி இந்த நாவை பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே குர்ஆனை ஓதுவது, சலவாத்தை ஓதுவது, திக்ர் செய்வது, நன்மையான விஷயங்களை பிறருக்கு தூண்டுவது போன்ற நிறைய அமல்கள் மூலமாக இந்த நாவு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இந்த நாவை யார் மௌனமாக வைத்திருக்கின்றார்களோ அவர் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த நாவின் மூலமாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைய பாதிப்பை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது என்பதை மார்க்கம் தெள்ளத் தெளிவாகவே சொல்லி தந்திருக்கின்றது. இந்த நாவை பேணி அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.